அவங்க மேல என்ன சொன்னாங்க? வழியே சொன்னாலும் இன்னைக்கு நிறைய பேர் உன்னை குறியில போட பிரார்த்தனை மன அமாண்டமான பழியை உண்டாக்குவாங்க. ஆனா நான் நம்புறேன்பா, நான் நம்புறேன், நிச்சயம் அவரால் எனக்கு ஆசையை உண்டாங்க. நீங்க நம்பி வந்திருக்க தேவ பிள்ளையே, நீங்க ஆராய்ந்த முடியாத ஏப்ரல் மாதம் கர்த்தருடைய அசைவும் வாழ்க்கை. ஹல்லேலூயா. எத்தனையோ சத்தியம் வரும், எத்தனையோ சத்தியம் வரும். நான் எவ்வளோ இப்போ லேட்டஸ்டாக வந்தவங்களை கூட லைக் பண்ண மாட்டேன். ஒரே லைக்கு சாம்சங் வாழ்ந்தா அப்படிதாங்க வாங்க. சொந்த வீடு கூட இல்லாத மறிச்சார். சத்தியத்தை சத்தியமா பேசுவார். அவருடைய பிரசங்கத்தை கேட்டதுனாலதான் இன்னைக்கும் உலகத்துக்கு பிரிக்கப்பட்டது. 1000 பாடகர் வருவாங்க, 1000 சுவிசேஷம் வருவாங்களோ, சத்தியம் எங்க இருக்கிறதோ அந்த அசைவு கர்த்தர் உண்டாக்கும். ஹல்லேலூயா. கை தட்டணுமா, பாட்டு பாடணுமா, போனமான்னு இல்லை. இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு வந்ததுக்கு கர்த்தர் என்கிட்ட பேசுறேன். இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்து ஆண்டவர் பேசினாரு. அந்த காலகட்டத்தில் அப்படிதான், எப்பெல்லாம் ஆலயம் திறப்பாங்க ஓடி போய் அவங்க சாயல நிற்பாங்க. ஹல்லேலூயா. அதுதான் அன்னைக்கு பாடுற பாட்டுல எழுதுமா, அன்னைக்கு அந்த காலத்துல இன்னைக்கு ரோட்ல போய் அந்த பாட்டு நீங்க பாடிருப்பீங்க நான் நம்புறேன். அன்னைக்கு அந்த பாட்டு பாடினாங்க, நான் ரட்சிக்கப்படாதவங்க கூட ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பழைய சாங்கெல்லாம் கதை ரொம்ப பேர் நேசிப்பாங்க. ஆமென். ஒரு ஃபாதர் சாங் இப்பெல்லாம் நிறைய பேர் நம்ம இங்க ஒரு கோர்ட்டு, அங்க ஒரு கோர்ட்டு, இங்க ஒரு மாடலு, அதுல உயிர் இருக்காது. ஃபாதரோட சாங்க போய் எங்க பாடினாலும் அந்த அசைவை கர்த்தர் உண்டாக்குவாரு. ஹல்லேலூயா. அந்த தேவ சாயில் இறங்கிறாங்க, அந்த உணர்வு அவர் சமூகத்துல காத்திருக்கும் போது எவ்வளவு இருக்கிறோம். ஆமென். அவர் தான் சொன்னாரு, 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தான், உமக்களே ஈடாகுமோ செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னை ஆளுக செய்யும், அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னை ஆளுக செய்யும், உங்க சமூகமே பாக்கியமே, உங்க சமூகமே பாக்கியமே. சுலமா ஓடி வந்தேன், உம்மை நோக்கிட தேவ பிரசன்னத்துல ஓடி வந்தேன், உம்மை நோக்கிட உங்க குரல் கேட்க, உங்க குரல் கேட்க ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. எத்தனையோ இயேசுகள், எத்தனையோ இயேசுகள், காட்சிகள் கண்டார், எல்லாமே மாயையா. எத்தனையோ இயேசுகள், காட்சிகள் கண்டார், எல்லாமே மாயையா. கண்ணீரே கண்ணீரே ஓட்டும் கண்ணீரே, அம்மா கண்ணீரே ஓட்டும் கண்ணீரே, உகநதியில் ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்துல முழுகணுமா, உகநதியில் ஒவ்வொரு நாளும் நான் முழுகணுமே, உங்க சமூகமே உருவாக்குனது அந்த இடத்துல நிறைய பேர் சத்தியத்தை சொல்றவங்களை கூப்பிட மாட்டோம். ஏன் தெரியுமா? என்னைக்கு தேவ சாயலோட ஒரு மனுஷன் வந்து நிற்கிறானோ அன்னைக்கு உன் குடும்பமும் தேவ சாயலா கத்தர் மாற்றுவோம். ஹல்லேலூயா. இந்த உலக ஆடம்பரம் நமக்கு வேணாங்க. கத்தர் உன்னை பிரிச்சு எடுத்திருக்கிறார். பிரித்த
தேவ சாயல்ல அசைவார்னா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுது? நான் குறையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஜெபிக்கனாலும் அதுக்கு நீங்க ஜெபிக்காத விடக்கூடாது. நீங்க தானே சொன்னீங்க ஜெபிக்க கூடாது, ஜெபம் இல்லைனாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையில் 1000 குறை வந்தாலும் பண்ண பரவாயில்ல, என்ன தூசணமா பேசினாலும் பரவாயில்ல, எனக்காக மரித்தவர் எனக்குள்ள அசைவாடி கொண்டுதான் இருக்கிறார். எனக்காக உயிரோடு எழுந்தவர் எனக்கு அசைவாடி கொண்டார். இன்னைக்கு ஒரு காலத்துல நீ அமர்ந்து கொண்டு இருக்கிற, இன்னைக்கு மதிக்க முடியாத இடத்துல நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிற, ஒரு நாள் வரும் இன்னைக்கு நீ உள்ள வாங்குற மாதிரி தான் இருக்கும், இன்னைக்கு உள்ள போற மாதிரி தான் இருக்கும். ஆனா நாள் வரும் சொல்றாரு, அன்னைக்கு உன்னை கொண்டுதான் கதை நடத்த போகிறாரு, அன்னைக்கு உன்னை கொண்டுதான் கதை பயன்படுத்த போகிறாரு. உன் மேல கர்த்தருடைய கரம் இன்னைக்கு தொட்டு அளவனாக இன்னைக்கு பலப்பட்டு போ. சுந்தரமா இன்னைக்கு தேவனுடைய கரம் அந்த அசைவோட தொடுது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய அசைவு தான். ஆமென். இன்னைக்கு வித்தியாசத்தை நீங்க பாப்பீங்க. எதெல்லாம் நடக்காத இருள் இருந்ததோ இன்னைக்கு உன் பாதத்தை அங்க வைங்க. உன் பாதத்துல கர்த்தருடைய பாதம் வரும். இன்னைக்கு எல்லா இருளும் மாறப்படும். அல்லேலூயா. பேருக்கு பிரயோஜனமாயிடும். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஐயோ ஆண்டவர் அங்கதான் பேசுறேன். நீ வாழாக்காம தலையாக எத்தனை நாளைக்கு நீ வாழாயினே இருப்ப, ஆல்ரெடி நீ வாழாதான் இருக்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவாங்க, சாஸ்டர் ரொம்ப பண்ணுது, ரொம்ப ஸ்டாஸ்டா வாழா. இதை பத்தி நான் எருமாடு பேசிருப்பேன். எருமாடுக்கு நீ போற மீது போடுவியா? ஆனா சொல்றது எங்க இத பத்தி நான் எருமாடு பேசிருந்தா கூட என்ன குத்துருக்கான்? ஐயோ அம்மா, இந்த புள்ளைய நீ வளர்த்தா உனக்கு என்ன கொடுக்கும்? நல்ல பொக்கிஷன் கொடுக்கும். இன்னைக்கு நம்ம வளர்த்துற உன்னை போய் பார்த்த பாரு, அப்பட உரிச்சுன்னு வந்து இது யமன. அப்புறம் அவர் எதிரில் பார்த்து சொல்லுவாங்க, ஐயோ அழகான கணவர் இல்லைன்னா நான் தூங்கவே மாட்டேன். ஏங்க எப்பங்க வருங்க? அவர் சொல்றாரு, ஏனே இப்பதான் லாரியில லோடு ஏத்துனீங்கன்னா உனக்கு வேற வேலையே இல்லைன்னு. அல்லேலூயா. ஆனா புள்ளைய பார்த்து திட்டுது. அவர் அப்பா வந்த பிறகு, ராஜா தேவ பிரசனம் உங்களதாண்டா இருக்குது, நீ நல்லா இருப்படா, உன்னுடைய ஆசீர்வாதம் என்ன பலப்படுத்தானோ. ஆனா கடைசியில பார்த்து அப்பா போல ஏன் தெரியுமா? மாசமான 1ஆம் தேதி பிறந்தா 10ஆம் தேதிக்குள்ள நம்ம பாட்டுல விடுதான் மாறுறோம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து. ஆண்டவருடைய மகிழ்ச்சி எத்தனாம் தேதி இருந்து? 1ஆம் தேதி இருந்து 10ஆம் தேதி. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வரும். என்ன பாட்டு வரும்? என்னை காண்பவரே. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு வரும் 20ல இருந்து 30க்குள்ள. என்ன பாட்டு தெரியுமா? நல்லா கேட்டு இந்த ஒரு பாட்டு வச்சோமா, பரலோகமே பரலோகமே சொன்னேன். ஏன் இந்த 10 நாளுக்குள்ள அப்படின்னா இவங்கள்ட்ட வாழ்றதோட சம்பளமே தர மாட்டான், வாங்குற சம்பளம் எங்கதான் போய் கொட்டான்னு தெரியல. எங்க இங்க வந்து ஐயா என்ன சொல்ற, ஐயா இவர் எத்தாந்து கொடுக்க மாட்டாரு, ஒரு ஜபம் பண்ண அவரு பார்ப்பாரு, மொதல் இங்க எத்தாந்து கொடு. அல்லேலூயா. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, எங்க கொடுக்கணும் அங்க கொடுக்க மாட்டாங்க, எங்கெங்கயோ கொடுப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிரிக்கப்பட்ட முதல் கனியை எங்க தரணுமா? உன் குடும்பத்துல எந்த பொருள் வாங்குறதாலும் முதல் பொருள் சபைக்கு வரும். அல்லேலூயா. என் முதல் பொருள் ஆண்டவருக்கு, என் முதல் காரியம் ஆண்டவருக்கு. அதை எடுத்து வச்சு பாருங்களேன், அசைவு வேற வேற உங்க வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. உண்மைதாங்க. எங்க ஐயா அந்த வால்டாக்ஸ்ல மண்டபத்துல அனகுலிஸ்ட்ல நடத்துவார். 110 ரூபா அந்த லேஸ் கம்பெனில வேலை செய்வாங்க. அந்த 10 ரூபாய் எடுத்து வச்சு ஒரு வருஷத்துக்கு சேரும். சேர்ந்த 10 ரூபா நாங்கள் மண்டபத்துக்கு கொடுப்போம். அதை கொடுக்க தான் என் வாழ்க்கையை கத்திர மாத்தினார். அல்லேலூயா. என் வாழ்க்கையை கத்திர மாத்தினாரு. அது போல இன்னைக்கு அசைவு உங்க வாழ்க்கையில இருக்கணும்னா தேவ சாயில பிரிக்கப்பட்டது. ஆமென். நீங்க நல்லா கவனிங்க. உலக சொந்தத்துல போய் இல்லையுமே என் வீட்டை மனம் அவங்க உறவினர் வீட்டுக்கு போனவரை அனாசமா எந்த இடத்துல உட்கார விட மாட்டாங்க. உனக்குள்ள பரிசுத்தம் இருக்குது, உனக்குள்ள அபிஷேகம் இருக்குது. கண்ட இடத்துல போக என்ன பண்றாங்க? உட்காந்துறாங்க. இயேசுவோட சாயில உனக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மண்டபத்துக்கு போறோம்னா ஆண்டவருடைய பார்க்கிறாரு, என் மத்தியில் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு உறவினத்துல பேசுறோமா, நம்ம பேசுற வார்த்தையில கர்த்தர் இருக்கிறாரு. நம்ம யார நிக்கிறோமோ அங்க கர்த்தர் இருக்கிறாரு. நம்ம எங்க போகிறோமோ அங்க கர்த்தர். அந்த பயத்துல நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு பீச்சுக்கு போறது தப்பு கிடையாது. ஆண்டு நமக்கு தான் உண்டாக்குனார். அந்த பீச்சுக்கு போகும்போது கர்த்தருக்கு பிரியமா மத்தியில போனாரா, அதெல்லாம் என்னால முடியாது. இதெல்லாம் நான் கரெக்டா செய்வேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். ஒரே ஒரு வசனத்தை காண்பித்து நான் முடிக்க போகிறேன். அல்லேலூயா. அசைவம் உண்டாக்குறனா எப்படியாப்பட்ட ஜனம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அசைவம் உண்டாக்குறார். வாசிக்குவோம்.
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை. எங்க வந்திருந்தாங்களா? இன்னைக்கு எல்லாம் எங்க வந்திருக்கிறோம்? எப்படிப்பட்டவங்க? ஹலோ, இருக்கீங்களா? எப்படி வந்தாங்க? ஒருமனப்பட்டவர்களா எங்க வந்தாங்க? தேவனுடைய சபையில கூடி வந்திருந்தாங்க. இப்பதான் இங்க அசைவு உண்டாக்குறாரு. இந்த ஒரு மணி இடத்துல பரிசுத்த அசைவு என்ன பண்றாரு? அன்னைக்கு ஜலத்துல இருந்து உங்களை பிரிச்சாரு, பெயரிட்டாரு, செயல்படுத்தினாரு. இன்னைக்கு ஒருமனப்பட்டவர்களா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி அசைவடை வந்திருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல ஜலமா இருந்தது, புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியா கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். எப்படிப்பட்டவர்களா? நீ வந்தா வர கட்டி போடான்னு சொல்லிட்டு வரக்கூடாது. எப்படி வரணுமா? ஒருமனப்பட்டவரா. ஆலயம் முடிஞ்சது ஒருவருக்கு ஒரு எப்படி பண்ணணுமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர். ஐயோ அப்ப என் பக்கத்துல உட்காந்து இனிமேல் நான் உட்கார மாட்டேன், அந்த இடத்துல உட்கார மாட்டேன், இவங்களை பார்த்தா மூஞ்ச திருப்புது. அப்ப அசைவு வருமா? வரமா? ஒருமனப்பட்டவர்கள் எங்க வந்தாங்களாம்? ஒரு இடத்துல. அப்போ ஒரு ஆலயம் என்பது ஒருமனப்பட்டவர்களா இருக்கணும். ஆலயத்துல இருந்து ஐயா சொல்ற ஒரு ஜபத்துக்கு ஒருமனப்பட்டவர்களா வரணும். அவன் வந்தா நான் போக மாட்டேன், வீட்டுக்கு பேர் அவன் வந்து அவன் வீட்டுக்கு நான் போக மாட்டேன், இப்படிலாம் இருக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாதா? அப்போ நம்ம வாழ்க்கை அசைவு என்ன பண்ண தாமதமா இருக்கும். எப்படி இருக்குமா? தாமதமா இருக்கு. இருக்கிற கொஞ்சம் வயசு தாங்க. இப்ப உங்களுக்கு என்ன வயசு இருக்கு? ஒரு 50 40 அப்படிதான் இருக்கும். எத்தனை வருஷம் இருக்க போறோம்? கொஞ்ச காலம் தான். எனக்கு என்ன மிஞ்சி போனா 15 தான் ஆகுது. இன்னும் நான் எத்தனை வயசு இருக்குன்னு தெரியல. 15. ஆனா இருக்கிற இந்த கொஞ்சம் வாழ்க்கைக்கு ஒருமனப்பட்டவர்களா ஒரு இடத்துல என்ன பண்ணாங்களாம்? கூடுனாங்க. ஒருமனப்பட்ட இடத்துலதான் நல்லா கவனி. எழுந்து நின்று ஆராதனை சொல்லும் போது எல்லாரும் கண்களை மூடி ஒருமனப்பட்டவரை கர்த்தரை நோக்கி பார்க்கும் போதுதான் அந்த அசைவ கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. ஆராதனை டைம்ல தான் வந்து கிச்சிக்கின்னு தானா அப்ப ஆண்டவர் பாப்பாரு, நின்று கொண்டவர்களை விட்டுருவாரு. இடிக்கிற பத்தியா உன்னை பார்த்தான் சொல்றாரு, உனக்கு அசைவ நான் கொடுக்க மாட்டேன். ஆமென். ஆராதனை என்பது மிக முக்கியம். ஒருமனப்பட்டவர்களாய் நேரத்தோடு ஆலயத்துக்கு வந்து நேரம் இருக்கிறதுல ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரம் தாங்க ஆராதனை. வேஸ்டில போய் பாருங்க, 9 8 மணிக்கு 7 மணிக்கு 9 மணி தொடங்கினா 12 1 ஆயிடும். அது வரைக்கும் தேவ சமூகத்துல காத்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நடக்கிற அந்த கொஞ்ச நேரத்துக்கு தேவ சாயல்ல வரணும்னா ஒருமனப்பட்டவர்களா நேரத்துல வரும்போது அதை கீழே